ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கடைக்கு என்ன போகலாம், சரி சண்டே வீக்கெண்டு என்ன போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன போனீங்க? ஒழுங்கா சொல்லு, எங்கே போனோம் ஃபஸ்ட்டு, எங்கே போனீங்க சொல்லுங்க. பேசின்னு இருந்தானுங்க பாய் பசங்க, பால் பாயிட்டு வாங்கிட்டு வாங்கடானா டீ கடி குளிரில் இட்டு போறானுங்க. வீட்டிலே காட்ட முடியல, நடுங்கும் தொண்டை கண்டெல்லாம் இப்பயே காட்டிக்கிச்சு, ஒன்றும் முடியல. ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு போனீங்க, கை காலெல்லாம் நாட்டா உதறல் கொடுக்குது இழுப்பத்துக்கு எனக்கு. அதுவா கண்ணு குண்டை வேற தெரிய பண்ணுது, மூடும் பள்ளமாகுது. ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு போனீங்க, அதை கேட்டு ஆன்சர் பண்ண நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுற? புஞ்சை ஒன்று போகணுமா, அப்புறம் வந்துட்டு ஸ்கூட்டர் ஒன்று போகணுமா, ரெண்டுமே இல்லையா? கடையே காலி பண்ணிட்டுக்கிறானுங்க நாங்கள் போகிற நேரம் பார்த்துக்குங்க. ஷட்டர் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணல. இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் செவிலிமேடு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிருந்தா தொடப்பு கட்டை எடுத்துன்னு கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு தாண்டணும் அப்படி தெரிஞ்சதுனால அடிச்சிருப்பாங்க. அது 5 நிமிஷம் வந்துட்டு இருக்கோம், 5 நிமிஷத்தில் வரன்ட்டு வரோம். போய் 3வது பேக்கரி முடிஞ்சிச்சு. ஐயங்காரிலே ஒன்றும் இல்லை. இந்த 3 நாய் எல்லாமே வந்த முடியும். நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க, ஆணியா போடுங்க. சாப்பிட்டுலாமா? ஹாய், கொஞ்சம் தான் போயிடலாம் நினைக்கிறேன். பாலாஜி பேக்கரி தானே, அதை போயிட்டுருக்காங்க நம்ம பிடிச்சிங்க சில பேர். அதை ஃபஸ்ட்டு போகுது பார்த்தீங்கன்னா பாலாஜி பேக்கரி ஸ்வீட்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவிலிமேடு, அங்கே தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். டீ குடிக்கிறதுக்கே இவ்வளோ தூரம் வரும், 4 கிலோமீட்டர். 40 ரூபாய்க்கு மட்டும் ஒன்றுகள் தான் வந்திருக்கீங்க பாருங்க. இந்த அனுஷ், அப்புறம் புவனேஷ், மோகனு, தம்பி கீர்த்தி, தருண், அப்புறம் வாய் ரங்கு. அவங்க ஆள் கால் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்கடா. போயிட்டு நம்ம ஆளுங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பண்ணுறாங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. இல்லை எது கம்மியாக இருக்குன்னு பார்ப்பானுங்க ஃபஸ்ட்டு. இங்கேயும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை. ஜாமன் சாப்பிட்டு போகணும் முடிஞ்சிச்சு. பாதாம் பால் போடுங்கடா, அதனால முடிஞ்சிச்சு. இல்லைடா பாதாம் பால் ஓகேவா? நான் அசிங்கப்பட்டுனே வேண்டாங்களா? அண்ணா பாதாம் பால் இருக்கானே, வலிக்குது. சூப்பர். அதுவும் இல்லையா? எவன் பே பண்றது தெரியாம தின்னுட்டு வந்து வாங்கி கவிட்டு அம்மாயிரு என்கிட்ட பேர் விழுறதா இருக்குது. இந்த இது ஆர்டர் பண்றானுங்க இவனுங்க. ஒருத்தங்க காசு இல்லை. அவனுக்கு மூக்கு சளி வருதான். வச்சிரு காசு வீண் பண்ணாது. அது வேணாம் சொன்ன மாதிரி இந்த வரி டைம்ல. எல்லா பசங்களும் பண்றதுன்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுக்குது. ஓகே, நம்மளோட எடுக்கணும். வண்டியில இருடா போன வச்சிருங்க. கை கையா இருக்காங்க. அந்த இடம் வாடகைக்கு போதா? எடுத்தாச்சு. டேய் எப்படா பழனில குடிக்கிற?
ஃபினிஷாக எல்லாரும் கிளம்பியாச்சு. நானும் கிளம்புறேன். போய் போகலாம் போய். ஓகே பார்த்தோங்கடே பார்த்தோடே. ஏ வாடா இல்லைண்ணா. ஏ வாடா. அடங்கோ இதெல்லாம் வீட்டில் போட்டுடலாம். ஃபீல் பண்ணாத. கெட்ட வார்த்தைலாம் கழுவி ஊற்றுறானுங்கடா எனக்கு. அதாவது நானே யோசித்தேன், பசங்களாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா, எல்லாருமே நம்ம அமைதியான பசங்களாக இருக்கானுங்க நினச்சேன். தப்பு கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கழுவி ஊற்றுறானுங்க. இது ஐயோ, நானும் தான் அப்படி பேசுவேன். எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது தான் முக்கியம். கிளம்ப வீட்டுக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி தனியாக விட்டு போயிடானுங்க. கொஞ்சம் தான் வீடு, நடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. பாய். நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்.